சம்பவத்திற்கு துறை சார்ந்த அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களை பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பதவி விலகச் சொல்வதும், முத்துசாமி அவர்களை பதவி விலகச் சொல்வதும் எந்த வகையில் நியாயம்? அதாவது மாவட்ட ஆட்சியாளரை மாற்றி இருக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா இது மேல ஏற்கனவே புகார்கள் பல இருந்தும் வெட்ட வெளிச்சமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு ஏன் நாங்கள் ஸ்டாலின் அவர்களையும் துறை சார்ந்த அமைச்சரையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறோம் என்றால், தமிழகம் டாஸ்மார்க் என்ற ஒரு பெரிய லாபத்தை ஈட்டி மக்களை வயத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. மறுவாழ்வு அமைத்து அதில் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். அதற்கு எப்படி தமிழக அரசு பொறுப்பேற்கிறதோ அதே போலத்தான் இந்த கள்ளச்சாராயத்திற்கும் தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். குறைந்தபட்சமாக டாஸ்மார்க் கடைகளில் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு எப்படி மறுவாழ்வு சிகிச்சை மையம் அமைத்து அரசு அவர்களை அதாவது மிகவும் கெட்டுப்போய் இருக்கக்கூடிய நபர்களை மீண்டும் மிகவும் கீழான நிலைக்கு செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு எப்படி மறுசீரமைப்பு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு யார் பொறுப்பு? அரசுதான் பொறுப்பு. இது எல்லாம் சுற்றி பார்க்கும் பொழுதுதான் நாங்கள் கூறுகிறோம், இதற்கு முழு முதலாக தமிழக அரசினுடைய முதலமைச்சர் இதற்கு தார்மீக பொறுப்பேற்க வேண்டும், துறை சார்ந்த அமைச்சரும் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். இது எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில் திமுக அரசு இன்று வரை ஏன் முதலமைச்சர் அங்கு சென்று பார்க்கவில்லை? வேண்டாம், குறைந்தபட்சமாக அந்த துறையினுடைய அமைச்சர் கள்ளக்குறிச்சி சென்று பார்வையிட்டாரா? அங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் எப்பொழுது அரசியலுக்கு வந்தார்? எப்பொழுது அவர் அமைச்சரானார்? அவரை அனுப்பி வைத்து நீங்கள் அரசியல் விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. அந்த அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் ஊடகங்களுக்கு செய்தியை கூறுகிறார். அருகில் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிறார். அந்த மாவட்டத்தினுடைய பகுதியினுடைய கட்சிக்காரர் தான் ஏவா வேலு அவர்கள். அவர் எப்படி அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு செய்தி ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கிறார்? முதலமைச்சர் அல்லவா அதற்குண்டான பதிலை கூறியிருக்க வேண்டும். ஏவா வேலு எந்த துறையில் இருக்கிறார்? எந்த துறை அமைச்சராக இருக்கிறார்? அந்த துறை மதுவிலக்கினுடைய துறை அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் ஏன் இன்னும் அங்கு செல்லவில்லை? இந்த கேள்விகளுக்கு திமுக பதில் சொல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் தான் நாங்கள் முழு பொறுப்பு, தார்மீக பொறுப்பு முதலமைச்சரும் அந்த துறை அமைச்சரும் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறிக்கொண்டு இருக்கிறோம். இப்போ தமிழக அரசாங்கம் இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறது. இந்த 10 லட்சம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை? திமுக அரசு மக்களை கெல்லுக்கீரையாகத்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், தவறு ஒரு சில இடத்தில் நடைபெறும் பொழுது அதற்குண்டான நடவடிக்கைகளை திமுக அரசு எடுத்திருந்தால் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது என்பது அனைவருடைய கருத்தும் கூட. 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுத்து விட்டால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு எப்படி நல்ல ஒரு கல்வியை கொடுக்க முடியும்? அவர்களுக்கு பாதுகாப்பை எப்படி கொடுக்க முடியும்? இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைகளுக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. இதுவும் அந்த குழந்தை செய்தி சேனலுக்கு கொடுத்ததுதான். நான் இந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த குழந்தை கூறுகிறது, எனது தந்தையும் இல்லை, எனது தாயும் இல்லை, இருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டார்கள். இந்த பணத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களை வழிநடத்த சென்றக்கூடிய எனது பெற்றோர்களே இல்லாத சூழ்நிலையில் இந்த வெறும் பணத்தை வைத்து நாங்கள் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவோம்? அந்த அந்த குழந்தைகள் 3 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, 2 ஆண் குழந்தைகள். அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு எந்த ஒரு விவரமும் தெரியவில்லை. அவருடைய உறவினர் கூறுகிறார், அம்மாவை நான் எப்போது பார்ப்பேன் என்று அந்த குழந்தை அழுகும் பொழுது அந்த ஊரே அழுகிறது. இந்த மனவேதனையை எந்த திமுக உணரும் என்று தெரியவில்லை.
அவர்களுக்கு இது போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தால், இல்ல அவர்கள் அருகில் இருப்பவர்கள் நடந்திருந்தால் மட்டுமே திமுக இதை உணருமா என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் இது போன்ற விஷயங்களில் திமுக இது போல சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது எங்களுக்கு புரியவில்லை. ஏனென்று சொன்னால், பணத்தை வைத்து என்றும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. பணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம்தான். இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அந்த பணத்தை வைத்து அந்த குழந்தைகளுடைய மனநிலையை மாற்ற முடியுமா? அந்த குழந்தைகள் மறுவாழ்வுக்கு என்ன செய்வார்கள்? அவர்களை வழிநடத்தி செல்வது இனி யார்? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. பணம் வழிநடத்தி செல்லுமா? வெறும் பணம் மட்டும் இருந்தால் போதுமா? திமுக அப்படித்தான் நினைக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய அனைவரும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பணத்தை நம்பித்தான் திமுக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. பணத்தை வைத்துத்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் பணத்தை கொடுத்துத்தான் திமுக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. அதனால்தான் திமுகவுக்கு பணம் மட்டுமே பிரதானமாக தெரிகிறது. இதை என்று திமுக உணர்கிறதோ அன்றுதான் திமுகவுக்கு விடுவு காலம். அதுவரை திமுக இப்படித்தான் இருக்கும். பணத்தை கொடுத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று திமுக தப்பு கணக்கு போடுகிறது. ஆனால் இறந்தவர்களுடைய ஆன்மாவும் அங்கே வருந்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களும் திமுகவை என்றைக்கில்லை என்றைக்கும் அன்னிக்காது. திமுகவுக்கு தகுந்த தண்டனை கிடைக்கும். அதிமுக காலத்தில் திடீர் போராளிகள்லாம் வந்து நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த திடீர் போராளிகள் எல்லாம் வந்து இப்போ எந்த ஒரு அறிக்கையும் விடாம எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்காம மௌனமா இருக்கிறாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதிமுக ஆட்சியில் வந்து திடீர் போராளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அந்த திடீர் போராளிகள் எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்கள வந்து முகவரி இல்லாமல் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் விரும்பிய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அப்படித்தான். ஏதோ ஒரு விஷயம் அவர்களுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்கள் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள். இதே போராளிகள் சென்ற ஆட்சியில் இப்படித்தான் போராட வேண்டும் என்று கணக்கு வழக்கில்லாமல் போராடி கொண்டிருந்த போராளிகள், சமூக போராளிகள் என்று போர்வையை போர்த்திக் கொண்டிருந்த போராளிகள் இன்று உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, எங்கு சென்றார்கள், அவர்கள் முகவரி என்ன என்பது கூட தெரியாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் முதலாளியிட்ட கட்டளையை அவர் செய்தார்கள் அன்று. இன்று அவர் முதலாளி ஆட்சியில் இருக்கும் போது என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் வாய் மூடி மௌனியாக இருக்கிறார்கள், வாய் பேச முடியாமல். உண்மையான போராளிகளாக இருந்தால் அன்று போராடி அனைத்து சமூக போராளிகளும் இன்று வந்து கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பெரிய கல்லை எடுத்து சிறிய துரும்பையாவது கிள்ளி வைக்க வேண்டும் என்பது அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. சமூக ஊடகங்களில் அனைவரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சமூக போராளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. அவர்கள் அருகில் இருந்த நபர்களுக்கும் தற்போது தெரியாமல் இருக்கிறது. அதுபோலத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமூக போராளிகள் என்று மாறுதட்டி கொண்டு பல கருத்துக்களை பாடல்களாகவும் கர்ஜனைகளாகவும் கூறிக்கொண்டிருந்த போராளிகள் இன்று அந்த கர்ஜனைகள் என்ன ஆனது, அந்த பாடல்கள் என்ன ஆனது என்பது தெரியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா, இல்லை இங்க வெளிநாட்டில் பதுங்கி விட்டார்களா என்பது கூட தெரியாமல் இங்கே தமிழக மக்கள் அவர்களை கேள்வி மேல் கேள்வி அவர்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியில் வந்தால்தான் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மக்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவர்கள் வெளியே வந்தால்தான் என்ன அன்ற கூறிய கருத்துக்களில் ஒரு சில கருத்துக்களையாவது கூறி அவர்களை உண்மையான சமூக போராளிகள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பது தமிழக மக்களின் கருத்தாக இருக்கு. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு வந்து சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்றாரு. இந்த சிபிசிஐடி விசாரணைகளை வந்து உங்களுக்கு ஒரு போதிய நம்பிக்கை இல்லையா? இல்ல, சிபிசிஐடி என்பது தமிழகத்தினுடைய இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய விசாரணை தான் நடக்கும். சிபிஐ என்பது பாத்தீங்கன்னா மத்திய அரசினுடைய காவல் காவல்துறையிலிருந்து வரக்கூடிய விசாரணையாக இருக்கும்.
இங்கே சென்ற ஆண்டு இதே போல 20 பேர் இறந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, அதுவும் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இன்று வரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. நீங்கள் மிகவும் குறைந்தபட்சமாக வேங்கவியல் பிரச்சனை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வேங்கவியல் பிரச்சனை சிபிசிஐடிக்காக தான் மாற்றப்பட்டது. இன்று வரை ஏதாவது ஒரு சின்ன தகவல் வெளியில் வந்திருக்கிறதா? அது சம்பந்தப்பட்ட நபர்கள் யார் என்று கூறியிருக்கிறார்களா? ஒன்றுமே இல்லை. அதனால்தான் எங்களுடைய மாநில தலைவர் என்ன கூறியிருக்கிறார் என்றால், சிபிசிஐடி வேண்டாம், எங்களுக்கு சிபிஐயினுடைய விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இவ்வளவு உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இன்னும் பல உயிர்கள் போராடி கொண்டிருக்கிறது மருத்துவமனையில். இன்னும் எத்தனை பேர் இறப்புக்கு செல்வார்கள் என்று தெரியவில்லை. காலம் அவர்களை இழுத்து செல்லும் என்று தெரியவில்லை. அவர்களது குடும்பங்கள் இன்னும் மருத்துவமனையில் அழுது கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு சரியான விசாரணை வேண்டுமென்றால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எங்கள் மாநில தலைவர் கேட்டிருக்கிறது. 100க்கு 100 உண்மைதான். அப்பொழுதுதான் உண்மையான விஷயங்கள் வெளியில் வரும். சிபிசிஐடி என்பது வேங்கைவேல் போலத்தான். மீண்டும் அவர்கள் அப்போ டீயும் பண்ணும் வடையும் வாங்கி சாப்பிட்டு விட்டு அமர்ந்து விடுவார்கள். சிபிஐ அப்படி அல்ல. பல உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு துறை. ஆகையால்தான் எங்கள் மாநில தலைவர் கூறியதை நாங்கள் அனைவரும் 100% ஏற்றுக்கொள்கிறோம். சிபிசிஐடி விசாரணை வேண்டாம், சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு என்ன வகையான அதிரடி திட்டங்களை, அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? திமுக அரசு முதலில் அவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை கண்காணிக்க வேண்டும். இது போன்ற தவறுகளை முழுவதுமாக செய்யக்கூடிய ஆட்கள் திமுகவில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஒன்றும் வேண்டாம். இப்பொழுது கைது செய்திருக்கக்கூடிய நபரனுடைய வீடு, மற்ற எல்லா இடங்களும் காமிக்கக்கூடிய அனைத்து இடத்திலும் திமுகவினுடைய ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டுள்ளது. ஸ்டாலினுடைய புகைப்படம் தான் அங்கே இருக்கிறது. அப்பொழுது திமுக முழுக்க முழுக்க தங்களது கட்சியை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதில் தவறு செய்த நபர்கள் யாராக இருந்தாலும் தைதாசனை இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். என்றைக்கு திமுக அந்த வேலையில் முழுமையாக இறங்குகிறதோ அன்றுதான் இந்த கள்ளச்சாராயம், அதாவது போதைப் பொருட்களினுடைய புழக்க வழக்கங்கள் குறைவாகும். ஏனென்று கூறுகிறோம் என்றால், ஜாபர் சாதிக் என்ற நபரை முன்பு கைது செய்திருந்தார்கள். அவர் எந்த அமைப்பில் இருந்தார்? திமுகவில் உயர் பதவியில் இருந்தவர். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்பொழுது நேற்றைய முன்தினம் ஈரோட்டில் திமுகவை சேர்ந்த பஞ்சாயத்து தலைவர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சுட ஓடுகிறார். நடந்ததா இல்லையா? நாம் பார்த்தோம். இருக்கக்கூடிய அத்தனை சமூக விரோதிகளும் புகலிடமாக இருக்கக்கூடியது திமுக. திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களை ஒரு நல்வழிப்படுத்தினால் மட்டுமே தான் இங்கே ஆட்சி நன்மையாக இருக்கும். மக்கள் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய அராஜகத்தை பார்த்து பயந்திருக்கிறார்கள். திமுக அரசு என்று தமிழகத்திலிருந்து அகற்றப்படுமோ அன்றுதான் இது போன்ற போதை கலாச்சாரங்களும் போதைப் பொருட்களின் விற்பனையும் முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடன் நேரலையில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.